வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின ஒரு ரொம்பவே அற்புதமான ஆழமான தினசரி தியான பகுதியை தான் விரிவா பார்க்க போறோம். மே 8ஆம் தேதிக்கான இந்த தியானம் நம்ம வாழ்க்கையோட மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அதுதான் சத்தியம். இந்த மூலப்பாடத்துல இருக்கிற கருத்துக்களை நம்ம எவ்ளோ எளிமையா ஆனா அதோட முழு ஆழத்தோட புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி ஒரு தெளிவான பகுப்பாய்வா இதை நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ நாம இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இந்த முதல் வரிய கொஞ்சம் கவனிங்க. சத்தியத்தை சார்ந்திருக்கும் அளவு நான் கடவுளை சார்ந்திருப்பவன் ஆகிறேன். இது சும்மா சாதாரணமா கடந்து போற ஒரு வாக்கியம் கிடையாது. நாம எவ்வளவு தூரம் உண்மைய, அதாவது சத்தியத்தை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நாம இறைவனோட இணைஞ்சிருக்கோம்னு சுவாமிஜி சொல்றார். உண்மை வேற, இறைவன் வேற இல்ல அப்படிங்கறத ரொம்ப மெதுவா நம்ம மனசுக்குள்ள இறங்குற மாதிரி இந்த தியான வாக்கியம் நமக்கு உணர்த்துது. இப்போ முதல் பகுதியான அண்டத்தை ஆளும் சத்தியம் பத்தி பார்க்கலாம். இதுல சத்தியத்தை எப்படி ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச விதியா பாக்குறதுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். தனியொரு மனுஷனை தாண்டி இந்த பிரபஞ்ச அளவுக்கு நம்ம பார்வைய விரிச்சு பார்த்தோம்னா, சத்தியம் அப்படிங்கிறது இந்த அண்டம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அப்படின்னா என்ன? அதுதான் இந்த உலகத்தோட, இந்த யதார்த்தத்தோட அடிப்படை கட்டமைப்பு. அதை யாரும் புதுசா உருவாக்கிடவோ இல்ல ஒரு துளி கூட குறைச்சிடவோ முடியாது. சத்தியம் அப்படிங்கிறது எந்த காலத்துக்கும் மாறாத, எல்லாத்துலயும் ஊடுருவி நிக்கிற ஒரு நிரந்தரமான உண்மை. இந்த இடத்துல நாம கொஞ்ச நேரம் நின்னு சத்தியம்னா உண்மையிலே என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். சத்தியம்னா வெறுமன பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. சுவாமிஜி 3 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு: ஒழுங்குபாடு, முறைமை, அப்புறம் நேர்மை. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். கோள்கள்லாம் அதோட பாதையில கொஞ்சம் கூட விலகாம சுத்துது இல்லையா? அது ஒழுங்குபாடு. இயற்கை தன்னோட காலச்சுழற்சியில எந்த தப்பும் இல்லாம இயங்குறது முறைமை. இந்த பிரபஞ்ச விதிய மீறாத ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் நேர்மை. ஆக சத்தியம்ங்கிறது இப்படி ஒரு பிரம்மாண்டமான அண்டவியல் சட்டமா தான் இங்க செயல்பட்டுட்டு இருக்கு. அடுத்ததா 2வது பகுதி, மனிதனும் சத்தியமும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்ச உண்மையிலிருந்து சாதாரண மனிதர்களான நமக்கு இது எப்படி பொருந்துதுன்னு இப்போ சுருக்கி பார்க்கலாம். இப்போ இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த அப்பட்டமான முரண்பாடு தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்கு மனிதனோட உதவி எந்த காலத்திலயும் தேவையே இல்ல. நாம இருந்தாலும் இல்லைனாலும், உண்மையை ஏத்துக்கிட்டாலும் மறுத்தாலும் சத்தியம் எப்பவும் அப்படியே தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம், மனிதனான நாம முழுமையா அந்த சத்தியத்தை, அதாவது இந்த இயற்கை யதார்த்தத்தை சார்ந்து மட்டும்தான் உயிர் வாழவே முடியும். நாம உண்மையை சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற சாய்ஸ் கிடையாது. அது நாம உயிர் வாழ்றதுக்கான மிக அடிப்படையான தேவை. பகுதி 3, அழிவும் அழியா தன்மையும். நாம அன்றாடம் எடுக்கிற முடிவுகளும் சத்தியத்தோட நாம வச்சிருக்கிற உறவும் எவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். அப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதனோட செயல்கள் அவனுக்கு முன்னாடி 2 வெவ்வேறு பாதைகளை உருவாக்குது. முதல் படி, நீங்க உண்மைய, அதாவது யதார்த்தத்தை புறக்கணிக்கும் போது வேற யாரும் உங்களை அழிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்களே உங்களை அழிச்சுக்கிற வழியை தேடிக்கிறீங்க. ஆனா மாறா அந்த 2வது படியை பாருங்க. நீங்க சத்தியத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு கணமும் அழியா தன்மைக்கு, அதாவது ஒரு உயர்ந்த எல்லையற்ற ஆன்மீக நிலைக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. இதுதான் இதுல இருக்கிற சூட்சமம். 4வது பகுதி, தொன்மையான சான்றுகள். மே 8ஆம் தேதிக்கான இந்த தியான கருத்துக்கள் எப்படி நம்ம பழங்கால தத்துவங்கள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முண்டக்க உபனிஷத்தோட இந்த சமஸ்கிருத வாக்கியத்தை நம்ம கொஞ்சம் மெதுவா அதோட ஆழத்தோட உணர்ந்து பார்ப்போம். சத்தியமேவ ஜெயத்தே நான்ருத்தம், அதாவது என்றென்றைக்கும் சத்தியம் மட்டுமே வெற்றி பெறும், பொய் ஒருபோதும் வெல்லாது. சில நேரங்கள்ல பொய் ஜெயிக்கிற மாதிரி தற்காலிகமா ஒரு தோற்றம் வந்தாலும் பிரபஞ்ச விதியான அந்த சத்தியம் மட்டும்தான் கடைசியில நிலைச்சு நிக்கும் அப்படிங்கறத இந்த பழமையான உபனிஷத் வாக்கியம் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இது ரொம்ப அற்புதமா எதை விளக்குதுன்னா, சத்தியத்தை நாம மீறும்போது நமக்குள்ள நடக்கிற அந்த உளவியல் ரீதியான போராட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். திருக்குறள்ல திருவள்ளுவர் ரொம்ப ஆழமான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். ஒருத்தன் தன் மனசாட்சிக்கு தெரிஞ்ச எந்த பொய்யையும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னா வேற யாரும் அவனுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்ல. அவனோட சொந்த மனசாட்சியே நெருப்பா மாறி அவனை சுட்டெரிக்கும். பிரபஞ்ச அளவுல எப்படி சத்தியம் வேலை செய்தோ அதே போல மனசாட்சிங்கிற பேர்ல அது நமக்கு உள்ளேயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இந்த விரிவான பகுப்பாய்வோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை வைக்க விரும்புறேன். அண்டத்தாளும் சத்தியம், அழியாத்தன்மைய தரும் சத்தியம், மனசை சுட்டெரிக்கும் மனசாட்சின்னு இதை நாம பல கோணங்கள்ல பார்த்துட்டோம். ஆனா இதுல மிக முக்கியமான கேள்வி இதுதான்:
உங்க சொந்த மனசாட்சிக்கு தெரிஞ்ச அந்த உண்மையான சத்தியத்தோட இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட நாம இன்னைக்கு விடைபெறுவோம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்தியத்தோட நித்திய ஒளியா ஆராய்ஞ்சு பாருங்க.